விஜய் வந்து அந்த போஸ்டரை பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வீட்டுக்கு வந்து காவேரி கிட்ட கேட்குறாரு. காவேரி வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க பாருங்கள் போஸ்டரில் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எதுக்காக என்னை கேட்காம கொள்ளாமல் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அதை கேட்டு வந்து காவேரி வந்து இல்லைங்க, நான் உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணேன். நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து நல்ல முன்னுக்கு வரது தான் பண்ணேன். நான் ஆல்ரெடியே வந்து எனக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, எனக்குன்னு ஒரு தொழில் இருக்குது, புரியுதா? நான் இப்படிலாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அதுவும் எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு மாதிரிலாம் நல்லா காவேரி பிடிச்சி திட்டி விடுறாரு. வீடு வந்து இதெல்லாம் பண்ணியிருக்க, உங்கள் அம்மா வீட்டுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டுறாரு. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. தாத்தாவும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு விஜய் கிட்ட. விஜய் சமாதானமே ஆகலை. காவேரி வந்து எவ்வளோ வந்து பேசி பார்க்குறாங்க. விஜய் வந்து செமைய டென்ஷனாகவே இருக்காரு. அதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து காவேரி விஜய் வந்து இங்கே ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே வந்து எல்லாருமே வந்து அதை பற்றி கேட்கணும்னு வராங்க. அப்போ விஜய் சொல்கிறாரு, யாராவது வந்து என்னை இதை பற்றி யாராவது கேட்டாங்க என்கிட்ட, அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. இல்லைங்க, யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி ஆஃபீஸ் போகும்போது கரெக்டாக எல்லாருமே கேட்க வராங்க. காவேரி எல்லாரும் தடுத்துடுறாங்க. அடுத்து வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆடில் வந்து ஆக்ட் பண்ண போகிறீங்களா? அப்போ வந்து பிஸ்னஸ் அவ்வளோதானா? இதுக்கப்புறம் உங்ககிட்ட எப்படி நான் பிஸ்னஸ்லாம் வச்சுக்க முடியும்? அதனால் நம்ம கான்ட்ராக்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி சாப்பாடு போட்டு சாப்பிட மாட்டேங்கிறாரு. அடுத்து வந்து காவேரியை பார்த்து டென்ஷன் ஆகி அவங்ககிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு. செம கடுப்பில் இருக்காரு. இதை பார்த்தா காவேரி வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. சரி சொல்லு, என்ன விஷயம், என்ன பேசணும்? அதான் ஆல்ரெடி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க, நான் பண்ணது தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? ஆமாம், உண்மையிலே தப்பு தானே அப்படின்றாரு. இல்லைங்க, சரி நமக்குள்ளே ஒரு டீல் வச்சுக்கலாம். என்ன டீல் வச்சுக்கலான்ற, நான் வந்து உங்கள் முகத்தை யூஸ் பண்ணிட்டேன் இல்லையா, அதனால் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு, அவமானம் ஆகிடுச்சு, அதே டைமில் உங்களுக்கு பிஸ்னஸும் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதுதானே உண்மை. அதுதான் உண்மை. ஆனால் இந்த லாஸ் எல்லாம் சரி கட்டுற மாதிரியும், அதே டைமில் உங்களுக்கு புகழ் கிடைக்கிற மாதிரியும் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து யாராவது ஒருத்தர் சான்ஸ் கொடுத்து உங்களுக்கு பண்ணாங்கன்னா, அது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்போது பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் வரப்போகிறது அப்படி தான், என் பேர் தான் கெடப்போகுது. இங்கே பாருங்கங்க, அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டு அப்படின்னு ஒத்துப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆட் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வந்தால் பார்க்கலாம், ஆனால் அதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள், வந்துச்சுன்னா ஒத்துப்பீங்களா? சரி ஓகே, வந்துச்சுன்னா ஒத்துக்கிறேன் போதுமா? அதே மாதிரி வந்து நீங்கள் என்னை திட்டினீங்கல்ல, அதுக்கெல்லாம் சாரி கூட சொல்ல வேணாம், ஆனால் மேற்கொண்டு என்னை திட்டாமல் இருக்கணும், ஓகேவா? சரி ஓகே, டீல் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஒரு வேளை அது வரலன்னா என்ன பண்ணுவேன்? வரலன்னா நான் வந்து இந்த பேனர்லேருந்து உங்களை எப்படியாவது எடுத்துடுறேன். அதே டைமில் எல்லா ஆடும் வந்து நான் வந்து எடுத்துனேன், உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆட்லாம் வேணாங்க என் அப்பள கம்பெனிக்கு, ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நடக்குமான்னு தெரியலையே. எங்க நடக்குங்க, ப்ளீஸுங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு வேளை வந்து இவ சொல்கிறதுலாம் நடக்குமா? நடக்க சான்ஸே கிடையாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து காவேரி யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து இவரை வந்து பிரபலப்படுத்தணும், அதுதான் இதோட முதல் வேலை. என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஆட் ஷூட் நடத்துகிறவங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறவங்ககிட்டலாம் வந்து இவரோட ஃபோட்டோஸ்லாம் அமுச்சு விடலாம். அப்போ கண்டிப்பாக வந்து இவர் முகத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக ஓகே சொல்லுவாங்க. ஐயோ கடவுளே, ஓகே சொல்லிடணுமே, ஓகே சொல்லலை, இவருக்கு சான்ஸ் கிடைக்கல, என்ன பண்ணுறது? கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கான முயற்சி நம்ம பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து விஜயோட ஃபோட்டோஸை வந்து அனுப்புகிறாங்க. நிறைய வந்து என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வேணே வம்பிழுக்கிறதுக்காக வராங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க? ஓ, உங்களோட ஹீரோ சாருக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணுற போல் இருக்கு அப்படின்னோடனே செம்மையாக கடுப்பாகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா காவேரி, நீ வந்து கொஞ்சம் போஸ்ட் தான் அடித்து ஓட்டின, மேற்கொண்டு வந்து இவ்வளோ பேர் பேசுகிறாங்கன்னா அதுக்கு காரணம் என் அப்பா தான் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி.